போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நூல்வழி சீரீஸோட 4வது நாளில் இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1 எங்கள் தமிழ் என்னும் பாடப்பகுதியில் உள்ள ஒரு நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் தமிழ் நூலின் ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மழைக்காளான், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பாடலின் ஆசிரியர், எந்த பாடலின் ஆசிரியர்? எங்கள் தமிழ் என்னும் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இவர் என்னவா அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கியவர். இவர் தமிழ் அறிஞராகவும் இருந்திருக்காரு, கவிஞராகவும் இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் பன்முகத்தன்மை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. இவரோட நூல்கள் என்னென்ன? மழைக்காளான், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இது மட்டுமல்லாமல் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அது நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த நூல்வழியில் ரொம்ப முக்கியமானது, இவர் ஒரு காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசவையின் முதல் கவிஞராக விளங்கியிருக்கார். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1 2 என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் 1 இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த கொஷின் இப்போ நடந்தது இல்லையா, 2024 குரூப் 4ல் கேட்டது. பகுத்தறிவி கவிராயர் அப்படின்னு போற்றப்படுவது யார்? உடுமலை நாராயணகவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்று இருந்திருக்காரு. அவரோட பாடலில் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவராம். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் 1 இங்கு தரப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 2 காடு என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்கள் இவரது இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி எனப்படும். இதில் 1 by 1 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இவர் பாரதிதாசனின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்திருக்காரு. அதனால தான் இயற்பெயரை பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே இவர் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று அதனால தான் மாற்றி கொண்டிருக்கார். எதனால்? பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்ட காரணத்தினால. அதன் சுருக்கமே சுரதா என்று அழைக்கப்படுறாங்க. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் இவர் வல்லவர். இதனால் இவர் ஓமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுறாரு. இது ரொம்ப 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 முக்கியமானது. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளாராம். இந்த அமுதும் தேனும், தேன்மலையும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்க ஒன்று தான். இப்பாடல் தேன்மலை என்னும் நூல் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்ததான். என்ன பாவகையை சேர்ந்தது அப்படின்னா, கிளிக்கண்ணி என்னும்
பாகையைச் சேர்ந்ததுதான். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வகை வந்து கிளிக்கண்ணி ஆகுமா. இந்த நூல்வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் இயல் 2ல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள ஒரு நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜ மார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் என்னென்ன உண்மை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ராஜா மார்த்தாண்டன் கவிஞராகவும் இருந்திருக்காரு, எழுத்தாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன் கொண்டவராம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். இது ரொம்ப முக்கியம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றவர். எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் கவிதைக்காக தான் வாங்கியிருக்காரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளாராம். எந்த தலைப்பில் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் வந்து நூலாக்கியிருக்காரு. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதைகளை வந்து இங்கே தந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் திருக்குறளில் நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதனார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறளாகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறப்பாக்கள் வீதம் 1330 குறட்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்குறளை தந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதனார் போன்ற சிறப்பு பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. நம்ம 6ஆம் வகுப்பில் பார்த்தோம் இல்லையா சில சிறப்பு பெயர்கள், அதோடு இதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த சிறப்பு பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடமொழியோடு வருகின்ற முதல் நூல் வந்து திருக்குறளாம். தமிழ் மொழியில் திரு என்னும் அடமொழியோடு வர முதல் நூல் வந்து திருக்குறள். இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. திரு என்னும் அடமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் வந்து 38 வயசில் அறம் செய்ய போகணும் அப்படின்னு நான் வச்சுங்க. பொருள் 70 வயசில் நம்ம பொருள் செய்யணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இன்பம் 25 வயசில் நம்ம இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. ஏன்னா மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 குறட்பா வீதம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இருக்குது. மொத்தமாக 1330 குறட்கள் உள்ளது. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி என பிற பெயர்களும் இருக்குது இந்த திருக்குறளுக்கு. திருவள்ளுவருக்கு அந்த பெயர் கொஞ்சம் 6th படித்தோம். திருவள்ளுவருக்கும் அங்கே 6th சில பெயர்கள், சிறப்பு பெயர்கள் படித்தோம். அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் இயல் 3ல் புலி தாக்கிய குகை என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காவற்பெண்டு சங்ககால பெண்பாற்புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருபொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று.
இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த நூல்வழியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவற்பெண்டுங்கிறவங்க ஒரு சங்ககால பெண்பால் புலவர். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாக விளங்கியிருக்காங்க. இவங்க கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் பெற்றவங்க. சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாட்டை ஏற்றிருக்காங்க. இவர் பாடிய ஒரே பாடல் இவங்க பாடிய ஒரே பாட்டு தான் இருக்குது. அது புறநானூற்றில் இருக்குது. புறநானூற்றை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். புறநானூறு 8 தொகை நூலில் ஒன்றா இருக்குது. இந்த புறநானூறு பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்கி வருகிறதாம். இந்த இதில் 86ஆம் பாடல் இங்கே தரப்பட்டிருக்கு. 86வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 3ல் பாஞ்சை வளம் என்னும் பாடப்பகுதியில் கட்டபொம்மனை பற்றின ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவில் வழங்கி வருகின்றன. பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி மலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நூலில் கட்டபொம்மன் கதைகள் பல வடிவங்களில் வழங்கி வராங்களாம். அதை பலர் பதிப்பிச்சிருக்காங்களாம். நம் பாடப்பகுதியில் என்ன இருக்கா, யாரை தொகுத்தது இருக்குது அப்படின்னு பதிப்பிச்சது இருக்குது அப்படின்னா, வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு என்கின்ற கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுத்து தந்திருக்காங்களாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேம் 1ல் இயல் 3ல் கப்பலொட்டிய தமிழர் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தது இவரே. இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாகும். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். உ.வே. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராபி சேது அவங்க தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், பன்முக ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காங்க. இவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறாங்க. சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை, சொல்லின் செல்வன்னா யாருன்னா அனுமன். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை எல்லாத்தையும் உரைநடைக்குள் கொண்டு வந்தவரே இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரது தமிழின்பம் என்னும் நூல் அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இதுதான் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் சாகித்ய அகாடமி இது. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்கள் இவர் ஏற்றியிருக்காரு. இவர் எழுதின நூல்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த இப்பாடல் நம்ம படிக்கிற இந்த பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது. நன்றி, வணக்கம்.